கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 9வது வசனம். நோவாவின் வாழ்க்கை வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். நோவாவை சுற்றிலும் மாறுபாடான ஜனங்கள் வாழ்ந்தார்கள். பாவம் செய்கிற மக்கள் அவன் இருந்த இடத்துல நிறைந்து இருந்தார்கள். பாவம் நிறைந்த, இருள் நிறைந்த, மாறுபாடான மக்கள் நிறைந்த இடத்துல நோவா வாழ வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில அவன் நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்து வந்தான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நோவா இப்படி உத்தமனாக நீதிமானாக வாழுவதற்கு காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தானாம். அதிகமாக தேவ சமூகத்துல காத்திருப்பதை அவன் விரும்பினான். நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலில் நம்மை திருப்திப்படுத்துகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள். எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் தாகத்தோடு நாம் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய சாயல் நமக்குள்ளாக கடந்து வரும். இந்த நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்து வந்தான். அப்படி அவன் வாழ்ந்து வந்தபடினால அவனுக்கு என்ன கிடைத்தது? முதலாவது காரியம், கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததாம். உத்தமமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு, நீதியின் பாதையில் நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நோவாவுடைய வாழ்க்கையில தேவன் கிருபையை கொடுத்தாராம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் தேவ சாயலாக மாற்றப்படும் போது தேவனுடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்குமாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் இருக்கதான ஜனங்களை நாம் பார்க்க கூடாது. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை போல மாற வேண்டும். தேவன் விரும்புகிற நீதி, தேவன் விரும்புகிற நேர்மை, தேவன் விரும்புகிற உண்மை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற உத்தம குணம், இது எல்லாமே நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த நோவா உத்தமனாக இருந்தபடியினால தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, நாம் 7வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் 23வது வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியாய் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையை கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை அழிவிலிருந்து காக்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். இந்த உலகமே அழிந்து போனது. உலகத்தில் இருந்ததான எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயின. எல்லா பிராணிகளும் அழிந்து போயின. எல்லா பறவைகளும் அழிந்து போயின. ஆனால் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் அதிசயமாக காக்கப்பட்டார்களாம். நோவாவோடு கூட பேழையில் இருந்த அனைத்து உயிர்களும் காக்கப்பட்டதாம். அன்பானவர்களே,
நாம் நீதி உள்ள பிள்ளைகளாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்போது தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பது மட்டுமல்ல, நோவாவை தேவன் காத்தது போல நம்மையும் பெரிய அழிவில் இருந்து அவர் காப்பார். ஒரு நாளைக்கு இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவனை அறியாத ஜனங்கள் அல்லது தேவனை மறுதலித்த ஜனங்கள் நரக அக்கினியில போடப்படுவார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழும்போது, நீதியாய் வாழும்போது, அந்த பெரிய தண்டனையிலிருந்து தேவன் நம்மை விலக்கி அவரோடு கூட ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுவார். எப்படி ஒரு பெரிய தண்டனையிலிருந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினாரோ அதை போலவே நம்மையும் காப்பார். அதற்காக ஒப்பு கொடுக்கலாமா?